ஒரு வழியா பாஜகவானது அவங்களுடைய இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்காங்க. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவானது அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த முறை அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் இடையே இருந்த பிரிவினால பாஜக தனியா தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் நின்று போட்டியிடலாம் சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. அதன் முன்னெடுப்பா நேத்து பாஜகவின் இறுதி வேட்பாளர் பட்டியலானது ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த வேட்பாளர் பட்டியலை ரிலீஸ் பண்ண தமிழக பாஜகவின் மாநில கட்சி தலைவரான அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மொத்தம் 23 தொகுதிகளில் பாஜகவானது தாமரை சின்னத்தில் போட்டியிடும். 20 தொகுதிகளில் பாஜக நேரடியாகவும் 3 தொகுதிகளில் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் தாமரை சின்னத்திலையும் போட்டியிட இருப்பதாக பாஜகவின் அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்தார். அன்புமணி ராமதாஸின் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 10 இடங்களையும், தமிழ் மாநில காங்கிரஸுக்கு 3 இடங்களையும், டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு 2 தொகுதிகளையும் ஒதுக்கியிருக்காங்க பாஜக. ஸோ இவங்க எல்லாருமே கூட்டணி அமைச்சு தான் போட்டியிட போறாங்க. அது மட்டும் இல்லாம சரத்குமாரின் கட்சியான சமத்துவ மக்கள் கட்சியை சென்ற வாரம் அவர் பிஜேபியோட இணைத்துக் கொண்டார். இதன் விளைவாக அந்த கட்சியின் துணைத் தலைவரான ராதிகா சரத்குமார் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட போறதா தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலானது தமிழகத்தில் மும்முனை போட்டியா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. திமுக அணியின் சார்பில் ஒரு கூட்டணியும், அதிமுக அணியின் சார்பில் ஒரு கூட்டணியும், பாஜக அணியின் சார்பில் ஒரு கூட்டணியும் சொல்லி மும்முனை போட்டியா இருக்க போகுதுன்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த இறுதி வேட்பாளர் பட்டியலில் முக்கிய தலைவர்கள் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியிடப்பட்டிருக்கு. அதில் கோவை தொகுதியில் அண்ணாமலை அவர்களும், கன்னியாகுமரி தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனும், தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னை தொகுதியிலும், நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலி தொகுதியிலும், எல் முருகன் அவர்கள் நீலகிரி தொகுதியிலும், ராதிகா சரத்குமார் விருதுநகர் தொகுதியிலும், கிருஷ்ணகிரியில் நரசிம்மனும், பெரம்பலூரில் பாரிவேந்தரனும் சொல்லிட்டு முக்கிய தலைவர்கள் பாஜக சார்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட போறாங்க. அதனாலேயே ரொம்பவே கடுமையான போட்டியா இந்த நாடாளுமன்ற தேர்தல் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லியிருக்காங்க. பாஜகவின் இந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.